மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக இரவு நேரங்களில் ட்ரவுசர் மற்றும் குரங்கு குல்லா அணிந்து வரும் 2 பேர் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மருதுபாண்டி ஆகியோரை கைது செய்து தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வார் பகுதியில் சிறுமியை தெருநாய்கள் கொடூரமாக விரட்டி கடித்த காட்சிதான் இது. ஜவாலாப்பூர் கசாபன் பகுதியில் சிறுமி ஒருவர் தெருவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த தெருநாய்கள் வெறி பிடித்ததைப் போல சிறுமியை விரட்டி சென்று கடித்து குதறின. அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் நாய்களை மிரட்டிவிட்டு படுகாயமடைந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல் பகுதியில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணையும் அவரது காதலனையும் ஊர் மக்கள் மத்தியில் குடும்பத்தார் வெளுத்தெடுத்த காட்சிதான் இது. கேசர்பூர் பகுதியில் திருமணமான பெண்ணும் அவரது காதலனும் ஒரே அறையில் இருக்கும் போது குடும்பத்தாரிடம் வசமாக சிக்கினர். இதனைத் தொடர்ந்து இருவரது கைகளையும் கட்டிய குடும்பத்தார் தெருவில் இழுத்து வந்து கம்பால் சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவர் உட்பட 4 பேரை கைது செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து ஏர்-ஏசியா விமானத்தில் திருச்சி வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பயணி ஒருவர் உடைமையில் மறைத்து 5 கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காவி உடையுடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட வலியுறுத்தி வருகின்றனர். இந்த வகையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே காவி உடை அணிந்து கொண்டு தட்டேந்தி பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தினர். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரமக்குடி புதுக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்த 7ஆம் வகுப்பு மாணவி யாழினி கடந்த வெள்ளிக்கிழமை கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தார். இதனையடுத்து கவனக்குறைவாக இருந்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியை சுமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் கான்வாய் செல்வதற்காக புனேவில் ஆம்புலன்ஸை நிறுத்தி வைத்ததாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பிரசாத் ஜக்தாப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்துள்ள அவர், மனிதாபிமானமற்ற இதுபோன்ற செயல்களை நிறுத்தினாலே ஷிண்டே தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள பல கோடி ரூபாய் செலவிட வேண்டிய தேவை இருக்காது என விமர்சித்துள்ளார். சற்று நேரத்தில் அந்த பதிவை திருத்திய பிரசாத் ஷிண்டேவின் பெயரை நீக்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர். பத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை நீரோடை பகுதியில் வந்த பாம்பு ஒன்று சுந்தரபாண்டியம் குடியிருப்புக்குள் நுழைந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அந்த பாம்பை பிடித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊருக்குள் புகுந்த யானை அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், வாழை பயிர்களையும் மோட்டார் குழாய்களையும் சேதப்படுத்தியது. அனுப்பு, மேலனுப்பு, கதிர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் யானை உலா வந்தது. சிவலிங்கம், மணியம்மாள் ஆகியோருக்கு சொந்தமான நிலங்களில் சுற்றித் திரிந்த யானை பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து இரவு முழுவதும் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் யானைகள் அடிக்கடி ஊருக்குள் வருவதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆஷா பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம், 10 ஆண்டுகளை நிறைவு செய்த ஊழியர்களுக்கு சுகாதார செவிலியர் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற நிலையில் காவலர்கள் கேட்டை இழுத்து மூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.